கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்து. மார்க்கின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13 இங்கே 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவ பேச்சில் அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதிலும் சிலரை ஏசு கிறிஸ்து கிட்ட அனுப்புகிறாங்க. அவங்க ஏசு கிறிஸ்து கிட்ட, போதகரை நீ சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லைன்னு தெரியும், நீர் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் நீங்கள் போதிக்கிறீங்க, இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமோ அல்லவோ, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதோன்னு கேட்குறாங்க. அவங்களுடைய மாயத்தை இயேசு கிறிஸ்து அறிந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீங்க, நான் பார்க்கும்படிக்கு ஒரு நாணயத்தை ஒரு பணத்தை கொண்டு வாங்கங்கிறாங்க. அப்போ அவங்க கொண்டு வந்த போது இதில் இருக்கிற சுரபமும் மேலிட்டு யாரும் இல்லைன்னு கேட்குறாங்க. ராயனுடையதுன்னு சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது தான், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் சொல்லிட்டுங்கன்ட்டு. அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லி ஏசப்பாவை பிடிக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் அவர் சத்தியமுள்ள தேவன் இல்லையா, அவர்கிட்ட சோதிக்க முடியுமா, அவரை சோதிக்க முடியுமா, அவர் ஞானமுள்ள தகப்பன், அழகாக சொல்லிட்டாங்க. அதனால சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாகிய நாமளும் என்ன பண்ணலாம், மனுஷனுடைய வஞ்சகத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அவர் எப்படி ஞானமாக அதை ஹேண்டில் பண்ணி ஜெயித்தாங்க, அதே போல் தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் வாய்மொழியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஞானமாக இருக்கணும்னா நம்ம சத்தியத்தை சத்தியமாக பேசணும். அப்போ என்ன வேணும் தெரியணும், சத்தியத்தை அறிஞ்சுக்கொள்ளணும். அதனால் வேதத்தை நல்லா வாசிக்கும் போது தேவாவியனர் உங்களை ஞானத்தினால் நிரப்புவார். நீங்கள் ஞானமாக மனுஷ வஞ்சகத்துக்கு தப்பிட்டு கொள்வீங்க, நீங்களும் ஜெயிப்பீங்க இயேசு கிறிஸ்து போல. இதுவே இன்றைய செய்தி.